ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த டாப்பிக்கில் தமிழ் ஓல்டு புக்கில் என்னென்ன லெசன்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நியூ புக்கில் இந்த டாபிக் ரிலேட்டடான லெசன்ஸ் நம்ம வீடியோ பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடான ஓல்டு புக் லெசன்ஸ் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு லெசனாக பார்க்கலாம். முதல்ல தமிழில் செம்மொழி தமிழ் 7th அதில் பாருங்கள், உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னா 6000. எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ்மொழி ஒன்றே என்று அருள்கிறவர் வள்ளலார். திருந்திய செவ்வியல்புகள் பொருத்திய மொழிகள் என்ன மொழினா செம்மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இவற்றையெல்லாம் செம்மொழி அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டது அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் பட்டியலிட்ட மொழிகளில் எவை பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். 11 கீழ்கணக்கு நூல்களில் எந்த நூலுக்கு இணையான வேறு நூல் இல்லை அப்படின்னா திருக்குறள். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல். இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலான்னா, இங்கே தங்க ஆப்பிள் வருது இல்லையா, டாக்டர் தான் நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஆப்பிள் பழங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்பிள் டாக்டர், இப்போ டாக்டர் க்ரௌல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எதுனா குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தில் தான் தமிழ்மொழி உருவானது என கூறுவது எதுனா தண்டி அலங்காரம். ஓங்குளிடைவன் துயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்கொழி நீர் ஞாழ திருளகற்றும் அப்படின்னு கூறுவது தண்டி அலங்காரம். அம்மை அப்பன் அப்படின்றது நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு கூறியது யாருன்னா கால்டுவெல். மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவும் இருப்பதால் தமிழ் மொழி என்னென்ன சொல்கிறோம், செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். முதற் சங்கத்தில் இருந்த முத்தமிழ் வகை எதுனா இயல், இசை, நாடகம். முதல் இரு சங்கத்தில் வழங்கிய இலக்கண நூல்கள் எதை பற்றியானதாக இருந்தது அப்படின்னா முத்தமிழை பற்றியதாக இருந்தது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது எந்த நூற்பால வருதுன்னா தொல்காப்பியத்தில் உள்ள நூற்பா. அவ்வளவுதான். அடுத்தது 8th தமிழர் வானியல். அந்த லெசன் பாருங்கள். உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது பழமையானது எதுன்னு கேட்டால் வானியல் கல்வி. உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம், நீர், காற்று, வானம், வெப்பம் ஆகிய 5ம் உள்ளடக்கியது அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் தொல்காப்பியம். மண் திணிந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தைவர் வழியும் வழித்தலை ஈயும் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 15ஆம் நூற்றாண்டில் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது அப்படின்னு சொன்னது நிக்கோலஸ் கிராப்ஸ். இந்த நிக்கோலஸ் கிராப் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா போலந்து. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் திருக்குறள் எதுனா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த திருக்குறள் இந்த சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா திருக்குறள். ஞாயிறு போற்றதும் என ஞாயிற்றை போற்றி இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன செய்யலைன்னா, ஞாயிறு வருது இல்லையா, நம்ம எல்லாம் ஞாயிறு விடுமுறை நாட்களில் தான் என்ன செய்வோம், நல்லா காரசாரமாக கறி சமைச்சு சாப்பிடுவோம். வீட்டில் இருக்கையில் தான் நல்லா செஞ்சு சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு காரசாரமாக சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞாயிறுன்னு வந்தால் அப்போ காரம், அப்போ சிலப்பதிகாரம். அடுத்தது, ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திங்களை பாம்பு கொண்டற்று இது என்னத்தை உணர்த்துது அப்படின்னா திங்கள் மறைப்பு, அதாவது சந்திர கிரகணம். திங்கள்னா சந்திரன். ஞாயிற்றிடமிருந்து ஒளிவெற்று ஒளிவிடக்கூடியவற்றை பண்டை தமிழர் எப்படி கொள்கிறாங்க அப்படின்னா கோல் மீன்.
தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. செந்நிறமாக இருந்த கோளை செவ்வாய்ன்னு சொன்னாங்க. வெண்மை நிறமுடைய கோளை வெள்ளின்னு சொன்னாங்க. புதிதாக கண்டறிந்த கோளை புதன்னு சொன்னாங்க. வியா அப்படின்னா அதுக்கு பொருள் பெரிய, நிறைந்த. வான்வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்மீன் எதுன்னா வியாழன். காரிக்கோள் அப்படின்னு எந்த கோளை சொல்லுவோன்னா சனிக்கோள். வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. வான்வெளி பயணங்கள் பற்றி குறிப்புகள் உள்ள நூல் எதெல்லாம்? சிலம்பு மணிமேகலை. மயிர்பொறி விமானம் பற்றி குறிப்பிடும் நூல் சீவக சிந்தாமணி. புட்பக விமானம் பற்றி குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம். வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறையையும் பற்றிய வான்பயண செய்திகள் எந்த நூலில் காணப்படுதுன்னா பெருங்கதை. அடுத்தது 9th கடற்பயணம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என தமிழரின் கடற்பயணம் குறித்து கூறியவர் ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னது கணியன் பூங்குன்றனார். தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் அப்படின்னு கூறிய நூல் தொல்காப்பியம். பழந்தமிழர் பொருளீட்டுதலை தம் கடமையாக கருதினர் என தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் உள்ள எந்த பிரிவு கூறுகிறது அப்படின்னா பொருள்வயிர் பிரிவு. இது எந்த அதிகாரம்னு கேட்டால் பொருள் அதிகாரம். 2 கொஸ்டினும் கேட்கலாம். இதில் பொருள் வகை பிரிவு எத்தனை வகைனா காலில் பிரிவு, களத்தில் பிரிவு. இதில் கால்னா தரைவழி பிரிவு, களத்தில் பிரிவுனா நீள்வழி பிரிவு. பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் எவ்வாறு அழைத்தனர்? யவனர். 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநில அரசனது கோட்டை. அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது என்று கூறும் நூல் புறநானூறு. கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்படும். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு கூறக்கூடிய நூல் புறநானூறு. சேர மன்னருக்குரிய துறைமுகம் முசிறி. யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. கொர்க்கை துறைமுகத்தில் முத்து குளித்தல் சிறப்பாக நடந்ததுன்னு சொன்னது வெனிசு நாட்டறிஞர் மார்க்கோ போலோ. பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கிய துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கை முத்தை சிறப்பிக்கும் நூல்கள் எதெல்லாம்னா மதுரை காஞ்சி, சிறுபானாற்று படை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. கடற்கரையை அடுத்திருக்கும் ஊர்களை பட்டினம், பாக்கம் என்றும் அழைப்பர். சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் என்ன இருந்ததுன்னா சுங்கசாலையும் கலங்கரை விளக்கமும். பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுது அப்படின்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதெல்லாம்னா ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி. அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து எதை கொண்டு வந்து இங்கே பயிரிட்டாங்கன்னா கரும்பு. கடற்பயணம் பற்றிய கல்வி அறிவு எதன் மூலம் கற்பிக்கப்படுகிறதுனா கடற்சால் பல்கலைக்கழகம். மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், இது யாருடைய கனவுனா பாரதியார். கடலை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள் ஆற்களி, வாரணம், பௌவம், ஆழி, முன்னீர், பறவை, புணரி. அடுத்தது தமிழ் சொற்கள், அதில் கிரேக்கத்தில் என்னன்னு சொல்லுவோம் பாருங்கள். அரிசினா ஒரைசா, கருவூர், கருரா, காவிரி, கபிரில், குமரி, கொமாரி, தொண்டி, திண்டிஸ், மதுரை, மதுரா, முசிறி, முசிறில். அடுத்தது 9th உலகளாவிய தமிழர். அந்த லெசன் பாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடியென தமிழினத்தின் தொன்மையை கூறக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற நாடு 192 நாடுகள். மொத்தம் எத்தனை நாடுகள் உலகத்தில் இருக்குன்னா 235. ஏறத்தாழ எத்தனை நாடுகளில் அந்த இதில் தமிழினம் பரவி இருக்குன்னா 154 நாடுகளில் பரவி இருக்காங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு சொன்னது ஔவையார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்கு. பரப்பளவில் சிறியதான எந்த தீவில் வாழ்பவர்களுக்குள்
தமிழர்கள் தான் பெரும்பான்மையினர் இருக்காங்க அப்படின்னா ரியூனியன் தீவு. இந்த ரியூனியன் தீவில் பிரெஞ்சுக்காரர்களால் எந்த பகுதியிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள் அப்படின்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலேருந்து தான் இந்த தீவில் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க தமிழர்கள். இந்த தீவு எந்த நாட்டுடைய ஒரு பகுதினா பிரான்ஸ் நாட்டு. எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் 95 விழுக்காடினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயின்றாங்கன்னா இலங்கை. தமிழ் எந்தெந்த நாடுகள்லாம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுது அப்படின்னா சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, பிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன். அடுத்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள் எதெல்லாம்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை வகிக்கும் நாடுகள் எதெல்லாம்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழர்கள் இந்தியாவை தவிர்த்து குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் எதெல்லாம்னா சிங்கப்பூர், மொரீஷியஸ். யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாருடைய கூற்று? கணியன் பூங்குன்றனார். அடுத்து 10th உயர்தனி செம்மொழி அந்த லெசன் பாருங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. தமிழின் பெருமையை இவ்வாறு பறைசாற்றுவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தது பரிதிமார் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றது பாவாணர். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு மொழிநூலார் சொல்கிறாங்கன்னா 6000. உலகத்தில் உள்ள மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மொத்தம் 3000. 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் எதெல்லாம்னா தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகளுள் வழக்கிழந்த மொழிகள் எதெல்லாம்னா லத்தீன், ஈப்ரு. செம்மொழிகள் 16 தகுதி கோட்பாடுகளை வெளியிட்டவர் முஸ்தபா. முதல் மாந்தன் தோன்றிய இடம், அவன் எந்த மொழி முதல்ல பேசினான்னா குமரிக்கண்டத்தில் தோன்றியிருக்கான், பேசிய மொழி தமிழ். முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்ட இடம் குமரிக்கண்டம். 3ஆம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது மதுரை. அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3000. என்று முள தென்தமிழ் கூறியது கம்பர். எந்த மொழி பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதில் இயங்க வல்லதுன்னா தமிழ். அதே மாதிரி தமிழ் மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் இதற்கெல்லாமே தமிழ்தான் தாய்மொழியாக விளங்குகிறது. அதே மாதிரி பிராகுயி அதே மாதிரியான வடமொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ்தான் அப்படின்னு சொல்கிறது யார்? கால்டுவெல். தமிழ்மொழி எத்தனை மொழிகளுக்கு வேர் சொற்களை கொண்டுள்ளதுன்னா 1800 இதுக்கு. அதே மாதிரி எத்தனை மொழிக்கு உறவு பெயர்களை தந்துள்ளதுன்னா 180. அடுத்ததாக இயல், இசை, நாடகம் என முப்பெரும் பிரிவுகளை கொண்ட தனித்தன்மையை கொண்டது எந்த மொழி? தமிழ்மொழி. அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தது தமிழர். மாந்தரினத்திற்கே வாழ்வியல் நெறிகளை வகுத்தளித்த நூல் திருக்குறள். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் 26,350. அந்த காலத்தில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறிய உலக இலக்கியங்களை ஆராய்ந்த செக்நாட்டு மொழியியல் அறிஞர் யாருன்னா கமல் சுவலபில். இந்த கமல் சுவலபில் எந்த நாட்டு மொழியியல் அறிஞர்? அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. செக்நாட்டு மொழியியல் அறிஞர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் மார்க்ஸ் முல்லர். மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதால் சங்க இலக்கியங்களை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா மக்கள் இலக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது கெல்லட். நமக்கு கிடைத்த தமிழ் இலக்கண நூல்களுள் பழமையானது தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் வகுத்தது தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அகத்தியர். கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம் கேட்கல, தொல்காப்பியர். தொல்காப்பியருடைய ஆசிரியர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இந்த 5 இலக்கணங்களையும் எழுதியது அகத்தியர். இனம், மதம், மொழி கடந்த இலக்கியம் சங்க இலக்கியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எந்த நூலில் இருக்குது? புறநானூறு.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியும் மக்கட்பண்பில்லாதவரை மரம் என பழிக்கும் நூல் திருக்குறள். இந்த குறள் ஆல்ரெடி நம்ம திருக்குறள் நோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்துருப்போம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று குடிமக்கள் கூறக்கூடிய குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றதுன்னு சொன்னது முனைவர் எமினோ. ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் அப்படின்னா 33 ஒலிகள் இருந்தால் போதும். தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டிருக்குன்னா 500 ஒலி. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்ததுன்னா 2004. மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரை வெளியிட்ட ஆண்டு 1901. தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வலியுறுத்தது மேலை சிவபுரி சன்மார்க்க சபை 1918. எந்த ஆண்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா 1918. கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1919. 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை வெளியிட்டது தேவநேய பாவாணர். நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது அப்படின்னா 2004 ஆண்டு அக்டோபர் மாதம். அவ்வளவுதான். நம்ம இந்த தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.